ரொம்ப முக்கியமான விரதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி விரதம். வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். பெண்கள் பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக அந்த விரதத்தினுடைய பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமானே ஜனிப்பார் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் எப்போவுமே சொல்லுவார். சக்தி கொண்டு வேலவனை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான திதி சஷ்டி. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷையர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம விரதங்கள் கடைபிடிக்கிற வழக்கங்கள் நமக்கு எப்போவுமே இருக்கும். சதுர்த்தி விரதம், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏகாதசி விரதம், அடுத்தது கிருத்திகை விரதம். ரொம்ப முக்கியமான விரதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி விரதம். வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். வெட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி இந்த சஷ்டி விரதங்கள் இருக்கும் பொழுது நமக்கு மாசவாகனம்னு வேண்டவாளுக்கு, பெண்கள் பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக அந்த விரதத்தினுடைய பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமானே ஜனிப்பார் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் எப்போவுமே சொல்லுவார். முருகப்பெருமானே வருவார். சக்தி கொண்டு வேலவனை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான திதி சஷ்டி. 6ஆம் நாளுன்னு சொல்லுவாங்க. முருகன் எத்தனை முகத்தை கொண்டவர்? 6 முகத்தை கொண்டவர். இந்த 6ஆம் நாள் சூரனை வதம் செய்து கெட்டதை போக்கி நல்லதை தரக்கூடிய, இதுதான் லைஃப்லையும். எவரொருவர் சஷ்டி அன்னைக்கு விரதம், அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், சஷ்டி வரைக்கும் விரதம் இருப்பாங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை. மாதம் சஷ்டியில் இருக்கிறவங்க சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறது. ஒரு பொழுது ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கிறது, மீதி நேரம் சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நேரம் விரதம் இருக்கிறது, மீதி நேரம் சாப்பிட்றது. பேசாமல் இருக்கிறது மௌன விரதம்னு சொல்லுவாள். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, இது போன்ற விரதங்களை உங்கள் சக்திக்கு ஏற்றாற்போல், உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் கடைபிடிக்கிறது நல்லது. இதுதான் சஷ்டி விரதத்துடைய விசேஷம். 6ஆம் நாள் திதியில் வரக்கூடிய இந்த சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, இப்படி பிரித்து எவரொருவர் எம்பெருமானை வேண்டி வணங்குகிறார்களோ வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. அதுதான் அதில் இருக்கக்கூடிய தாத்பரியம். அப்பேற்பட்ட தாத்பரியத்தை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், நடக்கணும், சக்ஸஸ் பண்ணணும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அருமை. அந்த அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூர் போகிறது, 6 படை முருகன் கோயிலுக்கு போகிறது, அருகில் இருக்கக்கூடிய முருகாலயங்கள் சென்று வழிபட்டு பாருங்க, விரதத்தை அனுஷ்டித்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த சஷ்டி விரதத்தை எவரொருவர் ஸ்ரத்தையா பக்தியா அனுஷ்டித்து கௌமாரம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ வேல் கொண்டு நம்மை காப்பார். ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. திரையோதசி அப்படின்னு சொன்னாலே பிரதோஷம். சஷ்டிங்கிறதே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது. முருகனை வேண்ட பலன்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.